ஹலோ கேண்டிடேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்னா என்ன, அது நம்மளுக்கு என்ன ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 2வது வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த வெப்சைட்டை எப்படியெல்லாம் பில்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுக்கு வெப்சைட் அப்படின்னா எனக்கு 2 விதமாக பிரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்படிமோ, 2வது பேக் அண்ட் அப்படிமோ. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, எனக்கு HTML, CSS, JavaScript, Bootstrap, jQuery, ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதே நான் பேக் அண்ட் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து அந்த இடத்துல கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுமே எனக்கு 2 விதமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 விதமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் அதர் ஒன் வில் பி யுவர் மாடர்ன் மெத்தட் அப்படின்ற மாதிரியே நம்ம இங்கே சொல்லலாம். மாடர்ன் மெத்தட்னு சொல்கிறத விட இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வரலாம். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு HTML, CSS, JavaScript, jQuery இது எல்லாமே வந்து, ஸோ JavaScript கூட நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் HTML, CSS வச்சு நம்ம ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணி வர்றது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடர்ன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய UI UX டெவலப்மெண்ட், அதாவது ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு உள்ள வருது. இந்த ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டா, இன்டிசைன் இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ 2 விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை, அதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு வரலாம். ஸோ பேசிக்லி வாட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தட் இஸ் வேர் த இன்ஃபர்மேஷன் கேரிஸ், அதாவது ஒரு யூசருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, அதாவது என்னென்ன கண்டென்ட் போடுவோமோ அந்த கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூசரை ஒரு கன்வின்ஸ் பண்ணுற மெத்தடில் இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் நான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன், ஸோ என்னுடைய வெப்சைட்டில் என்னென்ன கண்டென்ட் கேரி ஆக போகுது, அந்த கண்டென்ட் மூலயமா கிளைண்ட்டுக்கு எப்படி போகுது, ஸோ இந்த கண்டென்ட் எந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் கிளைண்ட் இஸ் லுக்கிங் ஃபார் ஒரு கிளாத்திங்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் எப்படி இருக்கும், இல்லை இஸ் லுக்கிங் ஃபார் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை ஒரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட்டை நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ என்னுடைய வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் எலமெண்ட்ஸாக இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா HTML. ஸோ HTML ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வெப்சைட்டுனா என்ன, வெப் பேஜஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ வெப் பேஜஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா, நான் கிரியேட் பண்ணக்கூடிய பேஜஸ், அதாவது நம்மளுடைய டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேஜஸ், அதை தான் நான் வந்து கிளைண்ட்ஸுமே பார்க்க போகிறாங்க. என்னுடைய காம்பினேஷன் ஆஃப், அதாவது காம்பினேஷன் ஆஃப் வெப்சைட்ஸ் வில் பி மை வெப் பேஜஸ் வில் பி மை வெப்சைட்ஸ். ஸோ அந்த வெப்சைட்டுங்கிறது நம்ம கடைசியில் பார்ப்போம். ஆனால் வெப் பேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா HTML. ஸோ HTML அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணுமா அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அது அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம ஒரு HTML வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, பேசிக்காக HTMLனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ HTML அப்ரிவேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த HTML நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, we will post the content. ஸோ என்ன கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டென்ட்னா நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃபாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், விச் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த ப்ராடக்ட். ஸோ கிளைண்ட் எந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அவருக்குடைய அந்த பேராகிராஃப் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிக்சர் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து ஒரு வீடியோ கண்டென்ட்டாக கூட அங்கே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நான் எப்படி வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய வெப் பேஜில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து என்னுடைய HTML பேசிக் ஃபார்மே. ஸோ என்னுடைய HTML அப்ரிவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னென்னா ஒரு பேசிக், அதாவது நம்ம எந்த ஒரு வார்த்தைகளை ஒரு மெட்டா கேரக்டர்ஸ் நடுவில் நம்ம எழுதணும்னா அதுக்கு பேர் தான் எனக்கு என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு HTML எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சரலாக சில மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் யூ ஹேவ் டேக்ஸ் ஃபார் இட். ஸோ அந்த டேக்ஸுக்கு இங்கே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கிள் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி தே வில் பி டிஃபைனிங் யூ. ஸோ இந்த ஆங்கிள் டேக்ஸ்குள்ளே தான் எனக்கு எல்லாமே எனக்கு என்னென்னா நம்ம HTML கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட். ஸோ எப்படி நம்ம ஒரு C ப்ரோக்ராமோ, பைத்தானோ, C++ஓ நம்ம எழுதுகிறோமோ அதே மாதிரி HTML எழுதுறதுக்கும் எனக்கு என்ன அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் அ ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த HTML எழுதுறதுக்கு, இல்லை இந்த என்னுடைய HTML, CSS, JavaScript எழுதுறதுக்கு எனக்கு ஸ்பெஷலாக ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவையில்லை. எந்த ஒரு டெக்ஸ்ட் எடிட்டராக இருந்தாலுமே உங்களால் HTML, CSS, JavaScript இன்க்ளூடிங் யுவர் பேக் எண்டோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் எழுத முடியும். ஸோ HTML ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா, இங்கே உங்களுக்கு எரரை டீபக் பண்ணுறதுக்கு
யூ டோன்ட் ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல். நீங்களே தான் மேனுவலாக டீபக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் லைக் வெரி வெரி பேசிக். இங்கே HTML பெரிய கண்டென்ட் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஓரளவுக்கு பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வெறும் பேராகிராஃப், வெறும் இமேஜஸ், வெறும் வீடியோஸ் மட்டும்தான் நீங்கள் அதில் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபார் அ கமர்ஷியல் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸாக இருக்கட்டும், எப்படியா இருந்தாலுமே அது அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல எனக்கு பெரிய ப்ரோக்ராமிங் ஸ்டஃப்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாது. HTML பற்றி கம்ப்ளீட்டாக தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. HTML நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஏன் HTML நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, நம்ம HTML வர அவுட்புட்டை நம்ம எங்கே தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரௌசரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரௌசர் எனக்கு என்ன இதுதான் சப்போர்ட் பண்ணும் கேட்டிங்க அப்படின்னா, பேசிக்காக எனக்கு HTML டேக்ஸை தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ரௌசர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இன்ஜின் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா HTML இருக்கிறதுனால தான் எனக்கு ப்ரௌசரில் அது அவுட்புட் வருது. வேறு அந்த என்விரான்மெண்ட்லேயும் எனக்கு HTML அவுட்புட் வராது. ஸோ HTML நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால பேசிக்காக எனக்கு என்னென்ன டேக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு HTML, ஒரு ஹெட் டேக், ஒரு டைட்டில், ஒரு பாடி, விச் இஸ் லைக் கம்பேரிங் டு யுவர் ஹியூமன் பாடி. நம்ம ஹியூமன் பாடி எப்படி ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன், அதுக்கப்புறம் ஓப்பனிங் அண்ட் செக்மெண்ட், க்ளோசிங் செக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே HTMLஸுமே கம்பேரிசன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமை டைப் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ஷோ யூ how to do it. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட், நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் நார்மலாக ஒரு நோட் பேடே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலுமே நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் HTML கிரியேஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு பெரிய ரெக்குயர்மெண்ட் அதுக்கு தேவைப்படாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். VS கோட் உங்களுக்கு இருக்கும். இல்லை நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ், ஆட்டம், வெப்ஸ்ட்ராம், PHP அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் ஸ்டில் பில்ட் ஒரு HTML ஃபைல். ஸோ ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, யூ கேன் க்ரியேட் அ ஃபோல்டர், செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு தென் யூ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் HTML ஃபைல். ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளமுமே எனக்கு இருக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் த பேசிக் ஃபார்ம் ஆஃப் யுவர் HTML. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் யுவர் HTML விச் இஸ் டிஸ்பிளேயிங் யுவர் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது நான் நோட் பேடில் டைப் பண்ணி என்னுடைய அவுட்புட்டை நான் ப்ரௌசர் இன்ஜினில் பார்க்குறேன். ஸோ என்னுடைய ப்ரோக்ராமுக்கு நான் திரும்பி போய் பார்க்கும்போது எனக்கு என்னென்னலாம் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, HTML ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபர்ஸ்ட் டேக். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் 99.99% ஆஃப் டேக்ஸ் வில் பி க்ளோசிங் டேக். ஓப்பன் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டேக் என்ன தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ HTML ஓப்பன் பண்ணியிருக்கேன், HTML கடைசியில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹெட் செக்ஷனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ டைட்டில் அப்படிங்கிற டேக் இருக்கும். ஸோ ஒரு HTML பேஜுக்கு டைட்டில் டேக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த டைட்டில் டேக் ஏன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, யூசர் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எந்த டேப்பில் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டைட்டில் தேவை. அந்த டைட்டில் தான் இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுதான் இந்த டைட்டில் டேக்குடைய பர்பஸுமே ரெண்டாவது என்னுடைய ஹெட் செக்ஷனில் அடுத்தது என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CSSல என்னுடைய இன்டர்னல் CSS எம்பட் CSSஆ இருக்கும். இல்லாட்டினா என்னுடைய எக்ஸ்டர்னல் CSS இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஸ்டைலிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஹெட் செக்ஷனில் ஆட் ஆகும். அடுத்தது என்னுடைய ஹெட் செக்ஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தது எனக்கு பாடி செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ பாடி செக்ஷன் ஓப்பன் ஆனோம் அப்படின்னா இங்கே தான் என்னுடைய எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய ஹெட்டிங் டேக்ஸ், என்னுடைய பேராகிராஃப் டேக்ஸ், என்னுடைய இமேஜ் டேக்ஸ், என்னுடைய வீடியோ டேக்ஸ், என்னுடைய HTML பேஜ், அதாவது என்னுடைய வெப் பேஜில் பேசிக்காக என்னென்ன கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ண போகிறேன், என்னுடைய யூசரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறேங்கிறது எல்லாமே இந்த டேக்ஸ் மூலயமா தான் நான் உள்ள கண்டென்ட்டை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் என்னுடைய ஹெட்டிங் டேக்ஸ் முடிச்சக்கப்புறம், என்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் முடிச்சக்கப்புறம் என்னுடைய பாடி செக்ஷனை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அண்ட் தென் ஃபைனலி நான் HTML ஃபர்ஸ்ட்டே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு கோடிங் ஸ்பீட் நல்லா இருக்கணும், இல்லாட்டினா நான் ஸ்பீடாக கோட் பண்ணுவேன், எனக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இஸ் த பெஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபார் யுவர் HTML ஃபைல்ஸ். அண்ட் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஆட்டம் அப்படின்னா நீங்கள் ஆட்டம் போய்க்கலாம், இல்லை ஜூபிட்டர் போனாலுமே நீங்கள் ஜூபிட்டர் போய்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஒரு HTML ஃபைலோடைய அவுட்புட் இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு HTML ஃபைலை எப்படி ஒரு வெப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் இதில் என்னென்னலாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதை
டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அரவிந்த் ராஜ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் ஐடி. தேங்க்யூ.